அருள்மிகு வால்முனீஸ்வரர் காத்தாயம்மன் பச்சையம்மன் ஆலயத்தினுடைய சிறப்பை இன்னைக்கு நம்ம பார்க்கறது இருக்கிறோம். இந்த ஆலயமானது நாகப்பட்டினத்திலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில் அல்லது திருத்துறைப்பூண்டியிலிருந்து நாகப்பட்டினம் ஈசிஆர் சாலையில் கருங்கண்ணி பாலம் என்கிற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கருங்கண்ணி ஊராட்சிக்கு உட்பட்ட மகிழி என்கிற சீரம் சிறப்பு வாய்ந்த கிராமத்தில் அருள் பாலித்து வருகிறது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு திருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெறும். இந்த சமயத்தில் பல ஊர்களிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு அருள்மிகு வால்முனீஸ்வரர், பச்சையம்மன், காத்தாயம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் ஆசி பெற்று செல்வது வழக்கம். ஆனி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பூ போடுதல் நிகழ்ச்சி இந்த ஆலயத்தில் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 15 நாள் அம்மன் தனது பிறந்த இடமான நாகைக்கு சென்று விடுவதாக ஐதீகம். 3வது வெள்ளிக்கிழமை அன்று நாகையிலிருந்து பூங்கரகம் எடுத்து வரப்பட்டு வெண்ணாறு வழியாக கொண்டு வரப்பட்டு அன்று இரவு திருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெறுவது வழக்கம். ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை அன்று ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவானது மிக சீரும் சிறப்புமாக நடைபெறும். அது சமயம் காலையில் அருள்மிகு வால்முனீஸ்வரர், வேதமுனீஸ்வரர், பூமுனீஸ்வரர், முத்துமுனீஸ்வரர், கருமுனீஸ்வரர், செம்முனீஸ்வரர், ஜடாமுனீஸ்வரர், அக்னி வீரர், கருப்பண்ணசாமி மற்றும் பெரியாச்சி, பச்சையம்மன், காத்தாயம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு கண் திறக்கப்படும். அன்று காலை முதலே தீபாராதனைகளும் சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு பொதுமக்கள் வழிபாடு செய்வது இந்த ஆலயத்தின் சிறப்பாக கருதப்படுகிறது. ஆனி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை முதலே தொடங்கும் இந்த நிகழ்ச்சியானது அடுத்த நாள் காலை வரை தொடர்ந்து திருவிழா நிகழ்ச்சிகள் சிறும் சிறப்புமாக நடைபெறுவது வழக்கம். வேலைவாய்ப்பு வேண்டியும் குழந்தை பாய்க்க வேண்டியும் திருடு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கவும் ஏவல், பில்லி, சூனியம் ஆகிய உபாதைகள் நீங்கவும் பொதுமக்கள்